இன்னைக்கு டேல செகண்ட் ரவுண்ட்ல செகண்ட் மேட்ச் பிட்வீன் எஸ்எம்ஏ விசஸ் கோவை போத்தீஸ். இதில் டாஸ் முன்ன போத்தீஸ் ஃபீல்டிங் செலக்ட் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேர் உள்ள வந்தாங்க, ரத்தீஷ் மற்றும் தினேஷ். வழக்கம் போல பிரசாந்த் போல் முதல் பவர் பிளே ஓவரில் முதல் பாலே 6 அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 6 இதோ ரத்தீஷ் பேட்லேருந்து முதல் 6 பவர் பிளேல வர முதல் 6 கூட. இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் அமையும் கண்டிப்பாக. லாஸ்ட் வரைக்கும் எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம. அடுத்த பந்து ஏரிக்க மிட்டாய் தரையோட தர கேப்பில் தள்ளாங்க. ஸ்ட்ரெயிட் த ஃபீல்டரான்னு பார்ப்போம். ஸ்ட்ரெயிட் த ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணுற ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் ஸ்ட்ரைக்கிங் இல்லை தினேஷ். இப்போ தான் சந்திக்கிற முதல் பந்து தேர்ட் ஒன். பெரிய ஷாட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே லாங்கா திசையில் வர முதல் 6 தினேஷ் பேட்லேருந்து வந்திருக்கு இந்த இன்னிங்ஸில். பட் ஷாட் கிளாசிக்காக எடுத்தாங்க. பவர் பிளேயில் வர முதல் 6. அடுத்த பந்து இந்த ரோ பேட்டில் நிற்கிறதுக்கு 6 அடிச்சா அடுத்த வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க பிரசாந்த். வாட்டா டெலிவரிங்க கம்பேக் இன் ஃப்ரம் பிரசாந்த். ஒன் டவுன் பேட்ஸ்மேனா கருணா. போன மேட்ச் ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆனா கருணா இப்போ ஸ்ட்ரைக்கிங்கில் ஸ்டான். முதல் பாலே அண்டரில் அப்டே கேரளா குவிக்கர் வந்திருக்கு. டாட் போல் திஸ் ஓவர் சுவிட்சிற்கான ட்ரை திரும்ப போய் தெளிவாக பாக்ஸில் அடிக்கப்பட்ட பந்து டாட் பாலை மாற்றி கான்சிக்யூட்டிவாக 3 பந்தை தொடர்ந்து டாட் பாலை மாற்றி கொடுத்து ஒரு விக்கெட்டை பதிவு பண்ணி கொடுத்தாங்க. 2 ரன் கொடுத்தாங்க பிரசாந்த். அட்லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவரையும் முடிச்சிருக்காங்க. ஒரு முடிவில் 13 இருக்காங்க. எஸ்எம்ஏ ஒரு விக்கெட்லேருந்து செகண்ட் ஓவர் ஸ்டார்ட்னா நீலு ஆல்ரவுண்டர் நீலு. செகண்டில் ரத்தீஷ் செகண்ட் ஓவர் ஸ்போர்ட். இந்த தடவை பாயிண்ட்ல நல்ல கட்டு கூட கேப்ல போயிருக்கு. நல்ல பிளேஸ்மெண்ட் இங்கே ரத்தீஷ் நாட்ட இருந்து பவுண்டரி அடிச்சிரும். இந்த ஓவரில் முதல் பந்தே 4 அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்க பவுலரை. அடுத்த பந்து வாக்ஸில் அப் டு அக்கிங்லத்தில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு தெளிவாக அடிக்கப்பட்ட பந்து ஸ்ட்ரெயிட் தான். ஃபீல்டர் மிஸ்ஃபீல்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 2ஆ மாறிடுமான்னு பார்ப்போம். தடுக்கும் பட்சத்தில் இங்கே சிங்கிளாக மாறி இருக்கு. சிங்கிள் ஓடி இருக்கப்பட்ட 1. அடுத்த பந்து அப் டு அக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு லெக் பை காலை போட்டு விளையாண்ட காரணனால தான் தப்பிச்சிருக்காங்க. இல்லாட்டி லெக் மிடில் ஸ்டிக்கே பதம் பார்த்துருக்கும். சிங்கிள் கிடச்சிருக்கு லெக் பை மூலியமா சிங்கிள். அடுத்த பந்து இந்த ஒரு பெரிய ஸ்டேலுக்கு போனாங்க அவுட் சைட் ஏஜ் மூலியமா. இந்த ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் ரன்னிங் மிட்டின் பார்ப்போம். 2 காலி இருந்திருக்கு. குட் ரன்னிங் ரன்னிங் மிட்டின் குவிக்காக அதனால 2. அடுத்த பந்து இந்த தடவை யாக்கிங்ல அடிக்கப்பட்ட பந்து பாக்ஸ்ல தெளிவாக கரெக்டாக மீட்டும் பண்ணியிருக்காங்க. ரத்தி பால ஸ்டாப் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். நல்ல ஸ்டாப்புங்க. 9ல காலை தடுத்து போட்டிருக்காங்க. 3 கால் இருந்திருக்கு. ஈஸி 3 அட்லாஸ்ட் இந்த 3ஓட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. நீலமணி நீங்கள் ஒன்று இருக்குது. லாஸ்ட் 1 more இருந்துச்சு ஓவர். செய்யல காரணா ஷார்ட் பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுக்க பார்த்தாங்க. கேப்ல போயிருக்கு தரையோட தெரியா. ஸ்ட்ரெயிட் தி ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் மூணு ரன்னிங் டீம் பார்ப்போம். சிங்கிளா கிடச்சிருக்கு. சிங்கிள் லாஸ்ட் இந்த சிங்கிளோட அந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. நீலமணி முடியல 25 ஆடி இருக்காங்க. எம்எஸ்ஏ ஒரு விக்கெட் இருந்து. தேர்ட் ஓவர் ஸ்டார்ட்னா கிளின்டன் அவருக்கான முதல் ஓவர். தேர்ட் ஓவர் ஸ்போர்ட் தல்பாலே சுவிட்சில் தெளிவான கனெக்ட் வந்துருக்கு. ஃபீல்டர் வச்சிருக்காங்க. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் பார்ப்போம். நல்ல ஸ்டாப்னு நல்லாவே தடுத்து போட்டுருக்காங்க. சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் அடுத்த பந்து ஸ்டேயிங்ல ரத்தி இந்த தடவை எக்ஸ்ட்ரா கவரில் தெரிச்சிட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 1 மோன்ஸ்ல ஃபீல்டர் கை நோக்கி நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் முடியும். சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை நல்லாவே குத்துறாங்க. யாக்கிங்ல அடுத்த பந்து சப்போர்ட் பண்ணி பெரிய ஸ்டோலுக்கு போனாங்க. நல்ல ஸ்டாப் கூட பிரசாந்த் இங்கே பின்னாடி பேக்கப்பில் டாட் போல் பைஸ் மூலியமா ஒயிட் தான் கிடச்சிருக்கு. ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் 3 போல் பெரிய ஸ்டோலுக்கு போனாங்க. டாப் ஆயிடுச்சு கருணா ஆட்டமிலிருந்து வெளியே. இப்போ முருகே ஸ்டேக்ல லாஸ்ட் 2 more ரிமைனிங் 2 இந்த ஓவரில் பெரிய ஸ்டோலுக்கு போனாங்க. நீலமணி நல்ல ஒரு ரன்னிங் கேட்ச். பேக் டு பேக் 2 விக்கெட் பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. கிளின்டன் ஹேண்ட் சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக் அண்ட் பாப்பா. ரிமைனிங் ஒரு பந்து இருக்கு. சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக் அண்ட் பாப்பா. சிங்கிங்ல பூபதி நியூ பேட்ஸ்மேன் இந்த தடவை அம்பேர் கால் விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஹேட்ரிக் விக்கெட் பதிவு பண்ணிருக்காங்க கிளின்டன் அவர்கள். வாட் டெலிவரி அட்லாஸ்ட் இந்த விக்கெட்டோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க கிளின்டன். அட்னா மேக்ஸ் அவருக்கான முதல் ஓவர். முதல் பாலே அப் டு அக்கர்ல வித்தை குக்காத பந்து சிக்குற வந்திருக்கு. டாட் போல் டாட்டோட இந்த ஷாட் பண்ணாங்க மேக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இந்த வரையும் பாக்ஸ்லாம் அடிக்கப்பட்ட பந்து தெளிவா அம்பேர் கால் ஒயிட் குத்துற இடத்துல வெளியே போன காரணத்தால தான் ஒயிட் கரெக்டான கால். அடுத்த பந்து இந்த தடவை தப்பான பால் அடிக்கப்பட்ட பந்து டிஸ்டன்ஸ் போயிருக்கா போயிருக்கு. 6 இதோ ரத்தில இருந்து முதல் 6 இந்த ஓவர்ல. அடுத்த பந்து இந்த தடவையும் பெரிய ஷாட்டுக்கு தான் போயிருக்காங்க. ஹைட்டும் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்ப்போம்.
ரெண்டுமே போயிருக்கு 6 பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணியிருக்காங்க கன்சிக்யூட்டிவா இங்க ரத்தீஸ். அடுத்த பந்து அகைன் ஏரி கமிட்டே பெரிய ஸ்டோலுக்கு போனாங்க லெக் பை சிங்கிள் கிடச்சிருக்கு சிங்கிள் லெக் பை மூலியமா இல்லை மாய கண்ணன் அவர் சந்திக்கிற முதல் பந்து இந்த இன்னிங்ஸில் டாஸ் போலங்க எக்ஸ்ட்ரா திசையில் வச்சுட்டு போயிருக்கு அடிக்கப்பட்ட பந்து 1-2 இந்த ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் முடியும் சிங்கிள் ஆலோ பண்ணியிருக்காங்க சிங்கிள் மிகவும் சிறப்பு. லாஸ்ட் ஒன் மோர் ஓவர் 5 தடவை டிஃபெண்டுக்கு போனாங்க வெல் செட்டில்டு பேட்ஸ்மேன் அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் முடியும் சிங்கிள் அட் லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவரே முடிச்சிருக்காங்க மேக்ஸ் ஓவர் 4 ஓவர் முடியல 44 ஆடி இருக்காங்க ஓவர்கள் முடிவு பெற்ற நிலையில் இன்னிங்ஸோட ஃபைனல் ஸ்டார்ட்னா தீனா யங்ஸ்டர் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே பனிஷ் பண்ணிட்டாங்க தான் நினைச்சேன் ஆனால் அண்டரில் வந்துருக்கு விற்கிற டாட் பாலோட இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணிக்காங்க தீனா நல்ல ஸ்டார்டிங்க தீனா இருந்து அடுத்த பந்து இந்த ஒரு ஷார்ட் பால் பேஸ் யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க ஹைட் மேற்கு டிஸ்டன்ஸும் போயிருக்கு 6 இங்கே ரத்தீஷ் பேட் வந்து முதல் 6 இந்த ஓவரில் நெக்ஸ்ட் ஒன் இன்னொன்று இந்த கிரவுண்டு லெஃப்ட்டுக்கு ஜாதகமான கிரவுண்டு அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் எடுத்திருக்காங்க இங்கே ரத்தீஷ் பெரிய ஸ்டூல் போனாங்க இன்சைட் ஷார்ட் பால் கம் பேக் இன் ஃப்ரம் தீனா அடுத்த பந்து இந்த தடவை கரெக்டான பனி சூழி இருந்திருக்கு பேக் டு பேக் 2 ஆறு கான்சிக்யூட்டிவா பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே ரத்தீஷ் கிளாசிக் இன்னிங்ஸ் ஃப்ரம் ரத்தீஷ் அடுத்த பந்து அகைன் ஏரி கமிட்டி நின்னாங்க ஹுட்லத்தில் அடிக்கப்பட்ட பந்து டாட் பால் அடுத்த பந்து இந்த ரேம் பெரிய ஸ்டோலுக்கு போனாங்க ஸ்ட்ரைட் டு த பாடி அட்டாக் ரன் அவுட் சான்ஸும் மிஸ் ஆயிருக்கு சிங்கிள் பிளஸ் ரன் அவுட் டாஸ் இந்த ரன் அவுட்டோட இந்த இன்னிங்ஸ் முடிக்கிறாங்க எஸ்எம்ஐ 57 ஆடி இருக்காங்க 58 அப்படின்ற டார்கெட்ல வெளியே போறாங்க கோவை போத்தீஸ் 58 அப்படின்ற டார்கெட்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரசாந்த் மற்றும் மேக்ஸ் ஸ்டேக்ல பிரசாந்த் நான் ஸ்டேக்ல மேக்ஸ் ஃபர்ஸ்ட் அவுட் ஸ்டார்ட்னா மாயக்கண்ணன் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே தரையோட கேப்ல போயிருக்கு பவுண்டரி வாய்ப்பான்னு பார்ப்போம் பவுண்டரி கிடைச்சிருக்கு பவுண்டரி இந்த இன்னிங்ஸா பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போத்தீஸ் அடுத்த பந்து சப்போர்ட் பண்ணி ஸ்ட்ரைட் எடுத்தாங்க லாங்கான்ல திசையில் அடிக்கப்பட்ட பந்து 1-2 ஸ்ட்ரைட் ஃபீல்டர் ரத்தீஷ் அண்ணா நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் முடியும் சிங்கிள் கிடைக்கும் சிங்கிள் ஒரு ரன் மட்டும் அடுத்த பந்து மேக்ஸ் சந்திக்கிற முதல் பந்து அப் டு அகரா டிஃபெண்ட் பண்ணாங்க நல்லாவே டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க கேப்பை பார்த்து நல்ல ஸ்டாப் தினேஷ் ரன்னிங் முடியும் சிங்கிள் கிடைக்கும் சிங்கிள் ஓடி எடுக்கப்பட்ட அடுத்த பந்து டாஸ் பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்து தான் விட்டாங்க சான்ஸ் அடிக்கப்பட்ட பந்து பவுண்டரி கன்ஃபார்ம் போயிரும் பவுண்டரி இதோ பிரசாந்த் பேட்ல இருந்து ரெண்டாவது பவுண்டரி இந்த பவர் பிளே ஓவர்ல நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஸ்டோலுக்கு போனாங்க அண்டர்ல கிக்கரே வந்திருக்கு அம்பேர் ஸ்கோல் டாட் பவுட் 5 தடவை ஃபிளாட்டா பனிஷ் பண்ணிருக்காங்க சான்ஸ் பவுண்டரி பேக் டு பேக் இந்த ஓவர்ல மூணாவது பவுண்டரி கன்சிக்யூட்டிவா பதிவு பண்ணிருக்காங்க இங்க பிரசாந்த் முடியல 14 ஆடி இருக்காங்க இந்த ஒரு விக்கெட் இலக்காம போத்தீஸ் ஸ்டார்ட்னா முருகேசன் திரும்ப பக்கமே தெளிவா போடப்பட்ட பந்து நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் முடின்னு பார்ப்போம் சிங்கிள் கிடச்சிருக்கு பைஸ் மூலியமா சிங்கிள் செகண்ட் ஒன் டிஃபெண்டுக்கு போனாங்க கேப்பை பார்த்து நல்ல டிஃபெண்டு கூட கேம் பிளே நல்லாவே இருக்கு பிரசாந்த் இங்கே இப்போ நல்ல ஸ்டாப் ரன்னிங் முடின் கண்டிப்பாக 2 கிடச்சிடும் ஈஸி டூ அடுத்த பந்து பெரிய ஸ்டோலுக்கு போனாங்க பாடி அட்டாக் அலைக் பை மூலியம் ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு சிங்கிள் அடுத்த பந்து டாஸ் பால் நல்ல ஸ்கொயர் லெக் திசையில் பனிஷ் பண்ணிக்காத நினைக்கிறேன் தப்பான பாலை கரெக்டாக எடுத்து விட்டாங்க பவுண்டரி கிடச்சிருக்கு மேக்ஸ் பேட்லேருந்து முதல் பவுண்டரி அடுத்த பந்து 5 தடவை டிஃபெண்டுக்கு போனாங்க கேப்பை பார்த்து நல்ல டிஃபெண்டு கூட டிஸ்டன்ஸ்லேருந்து வரணும் கண்டிப்பாக ஃபீல்டர் எல்லாருமே 2 கிடச்சிடும் அதுக்குள்ளே ரன்னிங் முடின்னு இருக்கிற அந்த காரணனால 2 ரன்னிங் முடிட்டு 2 பேருமே ஏர்லியாக மைண்டை போட்டு விளாட்றாங்க ஈஸி டூ அடுத்த பந்து டிஃபெண்டுக்கு தான் போனாங்க அகைன் இங்கே கேப்பை பார்த்து பேக் டு பேக் டபுளாக மாறி இருக்கு டபுள் முடியல 26 அடிக்காங்க எந்த ஒரு விக்கெட் இழக்காம பொள்ளாச்சி கோவை மேக்ஸ் தினேஷ் அவருக்கான முதல் ஓவர் தோட ஃபர்ஸ்ட் பால் லெஃப்ட் ஆம் பவுலர் தினேஷ் செக்கிங்ல பிரசாந்த் செட்டில் பேட்ஸ்மேன் முதல் பாலே பனிஷ் பண்ணிருக்காங்க பல்லாருன்னு அங்கே மிட் விக்கெட் ரீஜன்ல வர முதல் 6 இந்த இன்னிங்ஸ்ல பிரசாந்த் பேட்ல இருந்து வந்திருக்கு அடுத்த பந்து அப் டு அகரா தெளிவா ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃபிளாட்டாவே பேருக்கு சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கனுங்க நல்ல ஒரு ரன்னிங் கேட்சிங்க ரத்தீஷ்ல இருந்து 6 அடிச்சா அடுத்த பாலே விக்கெட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே பிரசாந்தோட விக்கெட் முக்கியமான விக்கெட் இப்போ பறி போகுது ஆட்டமிழந்து வெளியே பேட்ஸ்மேனா கேம் சேஞ்சர் நீலமணி அடுத்த பந்து இந்த தடவை நல்ல டிரைவிங் கவரேஜ் இல்ல வாய்ப்பா நல்ல ஸ்டாப்பிங் கௌதம்னா லைன்ல ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம் சிங்கிளா கிடைக்கும்
நல்ல ஷாப் சிங்கிள். ஓடி எடுக்கப்பட்ட அடுத்த பந்து ஸ்விட்ச் இருக்கான ட்ரை பேட்டில் நிற்கிறதுக்கான பார்ப்போம். அம்பேர் ஸ்கால் இங்கே டாட் போர்ட். அடுத்த பந்து ஸ்ட்ரைக்கில் மேக்ஸ் அகைன் ஸ்விட்ச் இட்ல தெளிவான பந்து வீச்சிங்க. பேக் டு பேக் திரும்ப பக்கமே தெளிவாக போட்டு கொடுத்துருக்காங்க. டாட்டாவை மாற்றி கொடுத்துருக்காங்க தினேஷ். அடுத்த பந்து இந்த தடவை தெளிவாக பார்த்துருக்கு ஸ்விட்ச் கிட்ல 6. இதோ மேக்ஸ் பேட்ல இருந்து முதல் 6 2 பால் டாட் விட்டால் அடுத்த பந்து 6 மாற்றி கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் 3 ஓவர் முடிவில் 39 ஆடி இருக்காங்க. போத்திஸ் கோவை. ஃபோர்த் ஓவர் ஸ்டார்ட்னா பூபதி முதல் பாலே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன் பார்ப்போம். 5 பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கா. நல்ல அட்டாக் அண்ட் ரத்தீஷ் 2 முக்கியமான கேட்சர் ரத்தீஷே பிடிச்சு கொடுத்துருக்காங்க. முதல் பாலே ஆட்டம் இழந்து வெளியே. இந்த ஓவரில் நீலமணி பேட்ஸ்மேனா கிளின்டன் ஸ்ட்ரைக்கில் முதல் பாலே சுவிட்ச் திரும்பினாங்க. விக்ரம் அப் டு கிங்லேருந்து அடிக்கப்பட்ட பந்து டாட் பவுல். அடுத்த பந்து இந்த டிஃபெண்டுக்கு போனாங்க. பேட்டில் நிற்கிறதுக்கான்னு பார்ப்போம். அம்பேத்கர் பெரிய அப்பீலாக இருந்திருக்கு. அம்பேத்கர் டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க. டாட் பவுல். அடுத்த பந்து அப் டு தெளிவாக டிஃபெண்டுக்கு போனாங்க. எடுக்கப்பட்ட பந்து 1-2 ஃபீல்டர் சுஜி நல்ல ஸ்டாப் பண்ண ரன்னிங் அப்படின்னு சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள் லாஸ்ட் 2 மாதிரி திஸ் ஓவர். அகைன் டிஃபெண்டுக்கு தான் போனாங்க. கேப்பை பார்த்து ஃபீல்டர் சுஜி பால் குயிக்கராகவே ரியாக்ட் ஆனாங்க. ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிளாக கிடச்சிருக்கு. சிங்கிள் லாஸ்ட் 1 மோர் இன் திஸ் ஓவர். இந்த பால் தான் மேட்ச் பால் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அப் டு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் 1-2 நல்ல ஸ்டாப் முருகேசன். நல்ல த்ரோ தான் விக்கெட்டாக இருக்கும். நல்ல த்ரோவும் கூட. ரன் அவுட். லாஸ்ட் ரன் அவுட்டோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க பூபதி. இந்த ஓவரை எந்த ஒரு பெரிய ஸ்கோர் இல்லாமல் சூப்பர் ஓவராக மாற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே பூபதி அண்ணா இல்லை 6க்கு 16 மேட்ச் எப்படி அமைதுன்றத பார்ப்போம். இல்லை மேக்ஸ் இருக்க வரைக்கும் எப்போனாலும் மேட்ச் மாறும். ஃபர்ஸ்ட் பால் 6க்கு 16. முதல் பாலே ஒயிட் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒயிட் மீதமுள்ள 6க்கு 15. மீதமுள்ள 6க்கு 15 ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. இந்த ஹெலிகாப்டரில் நல்ல டேக்கன் சுஜி லைனில் முக்கியமான கேட்சை நல்லாவே பிடிச்சி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங் கேட்சிங்க. ஆட்டம் அழந்து வெளியே மேக்ஸ் இப்போ 5க்கு 15. அகைன் ஒயிட் பேக் டு பேக் ஒயிட் 5க்கு 14. 5க்கு 14. இந்த தடவைக்கு தரையோட தடவை கேப்பில் போயிருக்கு. ஒன்றுக்கான வாய்ப்பா நல்ல ஸ்டாப்பிங்க முருகேசன் லைனில் ரன்னிங் முடியும். 2 கால் இருந்திருக்கு. ஈஸி 2. மீதமுள்ள 4க்கு 12. 4க்கு 12. 5 தடவை குவிக்கரா ஃபுல் பேக் லென்த்தில் டாட் பாலை மாற்றி கொடுத்துருக்காங்க. டாட் பால் 3க்கு 12. கண்டிப்பாக 2 பேர் தேவை. இதோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். முதல் 6 சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன் லைனில் சுஜி பேக் டு பேக் 2 முக்கியமான கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஃபுல் பேக் லென்த்தில் இழுத்து போடப்பட்ட பந்து விக்கெட்டாக மாறி இருக்கு. மீதமுள்ள 2க்கு 12. கண்டிப்பாக 2 பேர் ஷாட் அடிச்சே ஆகணும். மீதமுள்ள 2க்கு 12. இந்த பால் மேட்ச் பால் இதோ டக்கரை குவிக்கராக வந்திருக்கு. டாட் பால். மீதமுள்ள 1க்கு 12. இங்கே ஆல்ரெடி மேட்ச்சுக்குள்ள வந்துட்டாங்க. எம்எஸ்ஏ அகைன் வெயிட் ஒன் மோர் அப் டு அகைன்லேருந்து தெளிவாக தரலாங்க. அட்லாஸ்ட் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. எம்எஸ்ஏ வெல் பிளேட் பை கோவை போத்திஸ்.